இராணுவ பட்ஜெட் ஒதுக்கீடு போதுமானதா? நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 2024-25 ஆண்டுக்கான 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்கு அதிகபட்சமாக 6,22,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மொத்த பட்ஜெட் ஒதுக்கீட்டில் சுமார் 13 விழுக்காடு தான் இது. பாதுகாப்புக்காக அதிக செலவு செய்யக்கூடிய நாடுகளில் இந்தியா 4வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்பான ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதோட சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்படுது. கடந்த 5 ஆண்டுகளில் உலகிலேயே அதிக அளவில் இராணுவ தளவாடங்களை வாங்கும் நாடாக இந்தியா இருந்து வருது. இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் சுமார் 6.3 லட்சம் கோடி ரூபாய், $75 பில்லியன் அப்படின்னு சொல்லலாம். இதோடு ஒப்பிடும்போது கம்பேர் பண்ணும்போது சீனா 2024 ஆண்டில் பாதுகாப்புக்காக சுமார் 20 லட்சம் கோடி இந்திய ரூபாய்க்கும், அதாவது $230 பில்லியன் அதிகமான தொகையை ஒதுக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் பாகிஸ்தானை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சமூக ஊடக தளமான எக்ஸில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி தெரிவிக்கும் அதே வேளையில் இந்த தொகையின் பயன்பாடு குறித்த தகவலையும் அவர் கொடுத்திருக்காரு. பாதுகாப்பு பட்ஜெட்டில் இருந்து 1.72 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஆயுத படைகளின் திறனை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு அவர் எழுதினார். கடந்த பட்ஜெட்டில் மூலதன தலைப்பின் கீழ் எல்லையோர சாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை இந்த பட்ஜெட்டில் 30 விழுக்காடு உயர்த்தப்பட்டதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிஆர்ஓக்கு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஆர்ஓ 6,500 கோடி, அந்த இதுக்கு 6,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வது நம்முடைய எல்லை உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவின் முன்னுரிமை பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதாகும். இதுக்காக 2022-23 நிதியாண்டின் உண்மையான செலவினத்தை விட மூலதன தலைப்பின் கீழ் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்ட தொகை 20.33 விழுக்காடு அதிகம் அப்படின்னு பத்திரிகை தகவல் பணியகம் தெரிவிக்குது. நவீன தொழில்நுட்பம், ஆயுதங்கள், போர் விமானங்கள், கடற்படை கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், தளங்கள், விமானிகள் இல்லாத விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் ஆயுத படைகளுக்கு சிறப்பு வாகனங்கள் ஆகியவற்றை வழங்குவதும் தயாரிப்பதும் இதன் நோக்கம். பணவீக்கத்தை கணக்கில் கொண்டால் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது சுமார் 5 விழுக்காடு அதிகரிப்பை அதிகம் என்று சொல்ல முடியாது அப்படிங்கிறார் அவர். சரியாக பார்த்தா இந்த அதிகரிப்பு 4.79 விழுக்காடு மட்டும்தான் அப்படின்னு பேட்டியில் சொல்லியிருக்காரு. பாதுகாப்பு நிபுணர் ராகுல் பேடி சுட்டிக்காட்டிருக்காரு. பாதுகாப்பு பட்ஜெட் 2 பங்குகளை கொண்டிருக்கு. ஒன்று ரெவென்யூ, இன்னொன்று மூலதனம். ரெவென்யூவில் பார்த்தீங்கன்னா உணவு, போக்குவரத்து, இராணுவ வீரர்களுடைய சம்பளம் போன்றவற்றுக்கான செலவுகள் அடங்கும். பட்ஜெட்டின் 3/2 பங்கு ஒதுக்கீடு இதில் செலவாகுது. அதே நேரத்தில் ஓய்வூதியங்களுக்கு தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தார். இராணுவத்தை நவீனமயமாக்குவதற்கும் உபகரணங்கள் வாங்குவதற்கும் இறக்குமதி செய்வதற்கும் 1/3 பங்கிற்கு சற்று அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது இராணுவத்தின் தற்போதைய நிலைமைக்கு ஏற்ப அதிகம் கிடையாது அப்படிங்கிறார் அவர். சீனாவின் பாதுகாப்பு பட்ஜெட் சுமார் 20 லட்சம் கோடி இந்திய ரூபாய்க்கும் அதிகமாக இருக்குது. $230 பில்லியன் அதிகமாக இருக்குது. அதே நேரம் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 6.3 லட்சம் கோடி ரூபாய், $75 பில்லியன் ஆகும். பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு பட்ஜெட் $7 பில்லியன், 59,000 கோடி இந்திய ரூபாய்க்கு சற்று அதிகமாக இருக்குது. ஆனால் அணு ஆயுதங்களுக்கான அவங்களுடைய ரகசிய பட்ஜெட் பகிரங்கமாக வெளியாகிறது கிடையாது. அதனால் இதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் பாகிஸ்தானின் சமீபத்திய பாதுகாப்பு பட்ஜெட்டில் கடந்த 6 ஆண்டுகளில் 2வது பெரிய அதிகரிப்பை பார்க்க முடியுது.